இந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலெல்லாம் ஜொல்லு ஊட்டணும். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு நிர்மலாஸ் ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்பா அவல் பாயாசம் எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி சம்பா அவல் பாயாசம் பண்ணுறதுக்காக ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேன் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதும் நான் இன்றைக்கி 150 கிராம் அளவுக்கு சம்பா அவல் எடுத்திருக்கேன். இது க்ளீன் பண்ணி எடுத்த சம்பா அவல் தான். இப்போ நம்ம சம்பா அவல் பாயசம் செய்கிறதுக்காக என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். சம்பா அவல் 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் சம்பா அவல்னால் 1.5 கப் அளவுக்கு வெல்லம், 1/2 லிட்டர் அளவுக்கு பால். அதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்காக நெய் தேவைப்படும். அதுக்கப்புறமா முந்திரி, பாதாம், உலர் திராட்சை, அப்புறமா ஏலக்காய், இவ்வளோ பொருட்களும் நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போது நம்ம நெய்யில் நல்லா அவலை வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இது நல்லா கொஞ்சம் பொரியணும். நல்லா பொரி கொஞ்சம் ப்ளஃபியாக வரும்ல, அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் சீக்கிரமாகவும் குக்காகவும் நல்ல வாசமாகவும் இருக்கும். இப்போ நம்மளோட அவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் பாலை ஏற்கனவே நல்லா காய்ச்சி தான் வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். நான் 1/2 லிட்டர் பாலுக்கு 200 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு அவல் நல்லா வேகணும், அதுக்காக. இப்போது பால் காய்ச்சிக்கலாம். இப்போ பால் நல்லா பொங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிட்ட அவலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதோட கலர் கண்டிப்பாக மாறும். ஏன்னா நம்ம சம்பா அவல் எடுத்திருக்கோம். வெள்ளை அவல் எடுத்தோன்னா கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகாது. பட் சம்பா அவல் எடுக்கும்போது கண்டிப்பாக கலர் சேஞ்ச் ஆகும். இங்கே பாருங்கள் எப்படி கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. சம்பா அவலில் தான் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் ஒயிட் அவலோட கண்டிப்பாக சம்பா அவல் கிடச்சா அதவே வாங்குங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ இதை கொஞ்சம் நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி சொல்கிறது, சில பேர் ஊற வச்சு எல்லாமே ஊற வச்சுட்டு இல்லை தனியாக வேக வச்சுட்டு இது கூட ஆட் பண்ணுவாங்க பால் கூட. ஆனால் அதை விட நம்ம இப்படி ஆட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு சத்தும் அப்படியே கிடைக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்படி டைரெக்டாகவே பாலில் சேர்த்து பண்ணிடுங்க. பட் ஒரு வேளை தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ரொம்ப தூசியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் நல்லா தண்ணியில் கழுவிட்டு லைட்டாக தண்ணியில் மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மூடி வச்சிடுறேன். எனக்கு கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதனால் ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி நல்லா கொதிச்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அவல் வேக வேக நல்ல திக்னஸ் கொடுக்கும். அதனால நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கட்டியாக தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் சைடில் ஒரு பாத்திரத்தில் வெந்நி போட்டு தான் வச்சுருந்தேன். இப்போ கொஞ்சம் எனக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் இது கூட கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு சின்ன கப் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். ஒருவேளை உங்களுக்கு கரெக்டான பதம் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். எனக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கிறனால நான் ஒரு சின்ன கப் அளவுக்கு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா வேகட்டும். உங்களுக்கு இந்த மாதிரி முழுசாக சாப்பிட, அதாவது அவல் சாப்பிடும்போது கொஞ்சம் கடிப்படும்ல, அந்த மாதிரி பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் கொஞ்சம் ரவை பதத்துக்கு ஓட்டிட்டு அப்போ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. சில குழந்தைங்கள்லாம் இப்படி சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிக்சியில் கூட கொஞ்சமாக ரவை பதத்துக்கு பொடிச்சிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட அவல் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வெல்லம் ஆட் பண்ணணும். சரியா? இப்போ 1 கப் அவலுக்கு 1.5 கப் அளவுக்கு வெல்லம். இது கரெக்டான ஸ்வீட்டில் இருக்கும். உங்களுக்கு இன்னும் அதிகமாக ஸ்வீட் வேணும்னா 1 கப் அவலுக்கு 2 கப் அளவுக்கு நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஓவராக ஸ்வீட் இருந்தால் கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்குங்கிறதுனால நான் 1.5 கப் அளவு தான் ஆட் பண்ணுவேன். இல்லை உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டாக பிடிக்கணும், நீங்கள் கண்டிப்பாக 2 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக சீனி ஆட் பண்ணனா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆனால் சுகரோட அளவு பார்த்து ஆட் பண்ணுங்கள். ஏன்னா வெல்லத்தோட சுகரோட அளவு இனிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது கூடவே ஏலக்காவையும் தட்டி வச்சுருந்தேன் வெல்லம் உடைக்கும் போதே. ஸோ அது கூடவே சேர்த்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன்.
உங்களுக்கு வந்து ஏலக்காவை வந்து பொடிச்சு ஆட் பண்ணணும், ஏன்னா ரொம்ப ஃப்ளேவர் கிடைக்கணும்னா நீங்கள் வந்து ஏலக்காவை கொஞ்சம் பொடிச்சிட்டு அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஏலக்காய் தூள் வச்சுருந்தா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் குயிக்காக கரைஞ்சிரும். ஆனால் நீங்கள் வந்து அவல் வெந்ததுக்கு அப்புறமா தான் வெல்லம் ஆட் பண்ணணும், சரியா? இப்போது நான் வந்து வெல்லம் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணனால ஓவர் எல்லோ கலரெல்லாம் வராது, இந்த கலரில் தான் இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அதிகமாக நெய் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நெய் கொஞ்சம் உருகுனதும் நம்ம வந்து பாதாம், முந்திரி, அப்புறமா திராட்சை, உலர் திராட்சை, இது 3த்தையும் போட்டு நம்ம நல்லா வறுத்துட்டு அது கூட ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். உங்களுக்கு வேறு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், இதில் கொப்பரை தேங்காய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தேங்காய் சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். நம்ம அது கூட சாப்பிடும்போதும் சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் கொப்பரை தேங்காவை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி இது கூட ஆட் பண்ணி வறுத்து ஆட் பண்ண போகிறேன் நெய் கூட. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு வேளை தேங்காய் பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி கண்டிப்பாக வறுத்து ஆட் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும்னாலுமே நீங்கள் நல்லா தேங்காவை துருவி அவல் பாயசத்து கூடயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நெய்யில் வறுத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது இது கடிப்படும் போது சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி தேங்காவை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நம்ம நெய்யில் வறுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சம்பா அவல் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். நான் இது வந்து ஆக்சுவலி கிருஷ்ண ஜெயந்திக்கு பண்ணினேன், கிருஷ்ணருக்கு படைக்கிறதுக்காக பண்ணினது. ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில். இதுவும் இல்லாமல் நீங்கள் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறீங்கனாலுமே கண்டிப்பாக சம்பா அவல் ட்ரை பண்ணலாம். நானும் நிறைய அவல் ரெசிபிஸோட வீடியோ போடுறேன். இப்போ வந்து நம்மளோட பாயசம் ரெடி ஆனதுமே நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே இறக்கிக்கோங்க. கொஞ்சம் கட்டியாக இருக்கும்போது இறக்காதீங்க, ஏன்னா இறக்கி வச்சதுக்கப்புறம் கூட கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ வந்துட்டு கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கும்போதே நம்ம வந்து இறக்கிக்கலாம். நம்மளோட அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அப்படியே நான் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இறக்கியிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். எனக்கு இந்த வீடியோ போட்டதில் கொஞ்சம் நல்ல திருப்தியாக இருந்துச்சு. மேபி உங்களுக்கு ஏதாச்சும் இதில் குறை தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம், கூடவே கமெண்ட் பண்ணலாம், முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கலாம். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.